ஸ்வீட்டோ காரமோ அது எஸ்விஎஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்டுக்கு டேஸ்ட், ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம். எஸ்விஎஸ் அக்மார் கடலை மாவு மற்றும் அரிசி மாவு 100% டேஸ்ட், 100% ஆரோக்கியம். சம்பு சம்பு எங்கே போயிட்டான்? டேய், என்ன பயந்து பயந்து வர்ற? யாருக்கு பயப்படுற? யார் விரட்டிட்டு வர்றாங்களா? இல்லை அங்கிள், இன்னைக்கு சாமி ரொம்ப கோவமாக இருந்தாங்க, அதை பார்த்து பயந்துட்டேன். அதாவது மீனாட்சி அம்மன் இன்னைக்கு பற்றியா வழக்கமாக அவங்க அந்த அன்ன வாகனத்துலேயோ பூத வாகனத்துலேயோ யாழி வாகனத்துலேயோ வருவாங்க இல்லையா? இன்றைக்கி எப்படி வர்றாங்க பார்த்திங்கன்னா போருக்கு போகிற மாதிரி வர்றாங்களா? கையில் என்ன இருக்குது? வில் இருக்குது, அம்பு இருக்குது, எல்லாம் வச்சுட்டு வர்றாங்களா? எங்கே போகிறாங்கன்னு கேட்டால், பட்டாபிஷேகம் பண்ணி பதவி ஏற்ற உடனே அவங்க என்ன செய்வாங்கன்னா ராஜ்யத்தை பலப்படுத்துவாங்க. எப்படி? அதாவது நல்லவர்களை காத்து தீயவர்களை அழிக்கணும். அப்போ அதுக்காக என்ன செய்வாங்கன்னா திசை தோறும் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா போய் வருவாங்க. தங்களை எதிர்த்து நிற்கிற மன்னர்களை எல்லாம் தன்னுடைய வீரத்தால் வென்று வருவாங்க. அதுபோல் இன்றைக்கி தடாதகை பிராட்டி திக்கு விஜயம் செய்கிறாங்க. இப்போ தான் தேவாதி தேவர்களும் மூவரும் மற்றவர்களும் எல்லாரும் அடிபணிஞ்சிட்டாங்களாம். எப்போ இந்த அம்மா அந்த போர்க்காட்சியை நிப்பாட்டினாங்கன்னா நம்முடைய சுக்கநாத பெருமானை பார்த்த உடனேயே நாணங்கொண்டு தலைகவிழ்ந்து நின்றாங்களாம். அவருடைய 3வது தனம் மறைந்ததான். இவரே தனக்கேற்ற கணவர் நினச்சாங்களாம். அந்த நிகழ்வான நடக்கிறது இந்த திக்கு விஜயத்தின் போது தான். இப்போ இதுக்கடுத்து என்னான்னு தான் கேட்க போகிறேன். அதுக்கடுத்து என்னான்னு நான் சொல்கிறதா இருந்தால் அதுக்கு நான் ஒரு சட்டையில் வரணும். ஏன்னா அது முக்கியமான மங்களகரமான திருவிழா. சரி, கொஞ்சம் நில்லு, போய் ஒரு புது சட்டை போட்டு அப்படி வந்துடுறேன், சரியா? எம்பெருமானோடு திருக்கல்யாணம் செய்கின்ற நிகழ்ச்சி. அந்த திருக்கல்யாணத்தை நீ பார்த்தது இல்லையே, எப்படி அழகாக இருக்குன்னு தெரியுமா? அடேப்பா, அதுக்கு ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? இப்போ வழக்கமாக நம்ம அப்பா அம்மா கல்யாணத்தை நம்ம பார்த்துருக்க முடியாது. நீ உங்கள் அப்பா அம்மா கல்யாணத்தை பார்த்துருக்கியா? ஆல்பத்தில் பார்த்துருக்கேன். ஆல்பத்தில் பார்த்தேன்னு சொல்லக்கூடாது, வீடியோவில் பார்த்தேன்னு சொல்லக்கூடாது. நீ நேராக பார்த்துருக்கியா? எப்படி அங்கிள் பார்க்க முடியும்? கரெக்ட். நீ எப்படி பார்க்க முடியும்? நான் எப்படி பார்க்க முடியும்? ஆனால் முருகப்பெருமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திருப்பரங்குன்றத்துலேருந்து இங்கே எழுந்தருளி தாய் தந்தையருடைய அந்த திருமணத்தை பார்த்து மகிழ்கிறார். அதாவது முருகப்பெருமான் வர்றாரு, பவளக்கனிவாய் பெருமாள்னு நம்ம சொல்லுவோம். அவர் அழகர் இறங்குறப்போ வருவாங்க. இங்கே முருகப்பெருமான் வர்றார். முருகப்பெருமான் கூட பார்க்குறார். இந்த திருமணம் இங்கே நடக்குது. இந்த திருமணத்தின் போது என்ன சிறப்பு தெரியுமா? திருமணம் நடந்தது, அரசிலங்குமரி ஊரே பெண் வீட்டுக்காரங்க சாப்பிட்றாங்க. அப்போ மாப்பிள்ளை வீட்டில் ஆளே இல்லையா? சுகநாதர்கிட்ட சிவபெருமானுக்கு ஆளே இல்லையா? அப்போ ரொம்ப கவலையோடு மாமியார் சொன்னாங்களாம், சமைச்ச சாப்பாடெல்லாம் அப்படியே இருக்கே அப்படின்னு. தடாதகை பிராட்டி ஆகிய மீனாட்சி தன் கணவனாகிய சிவபெருமான்கிட்ட, இப்படி சாப்பாடெல்லாம் சும்மா இருக்கே, உங்கள் பக்கத்து ஆட்கள் யார் வரலையான்னு கேட்டாங்களாம். அவ்வளோதானே, இந்த பாரு அப்படின்னாராம். அப்படின்னு ஒன்று என்ன ஆகும்? ஒருத்தவன் தான் குள்ள உருவமா, அவன் பேர் என்ன தெரியுமா? கரெக்ட், குண்டோதரன். அவன் என்ன பண்ணான்? பசின்னு வந்தான். உடனே அவர் சொன்னார், இவன் ஒரு ஆளுக்கு சாப்பாடு போடுங்கன்னு. அந்த அம்மா சந்தேகத்தோடு பார்த்தாங்க, இவன் ஒருத்தன் எப்படி சாப்பிடுவான்னு. ஆனால் உள்ளே போனவன் என்ன பண்ணால், ஆக்கி வச்சுருந்த பல ஆயிரம்கான பேர்களுக்கான உணவை ஒரு ஆளாக உட்காந்து சாப்பிட்டுட்டு, ஒரே ஆளா சாப்பாடு பசி தாங்க முடியலன்னு சொல்லி அரிசி பருப்பு காய்கறி இலை தேங்காய் எல்லாத்தையும் திங்க ஆரம்பிச்சிட்டான். உடனே அந்த அம்மா ஐயோ உங்கள் ஒரே ஆள் எவ்வளோ சாப்பிட்றானே, உங்கள் ஆள் இப்படி சாப்பிட்றாங்களே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே அவனுக்கு என்ன வந்துடுச்சு? விக்கல் வந்ததா? விக்கல் வந்தால் என்ன செய்யணும்? ஐஸ் வாட்டர் குடிக்கக்கூடாது, சாதா தண்ணி தான் குடிக்கணும். தண்ணி எங்கே வருது? அவன் அவ்வளோ சாப்பிட்ருக்கான், அவனுக்கு ஒரு டம்ளர்லேயோ செம்பிளையோ தண்ணி போதுமா? சிவபெருமான் என்ன பண்ணார்? உடனே அவனை பார்த்து கை வை அப்படின்னாரு. அப்படி கை வச்சான், வைகை உருவாச்சு. அந்த வைகை தான் சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட
அந்த நதி. ஓ இப்படிதான் வைகை வந்துச்சா? அவன் அள்ளி குடித்து அந்த தாகத்தை போய்க்கிட்டான். இதுதான் அந்த திருமணத்தில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்ச்சி. இன்றைக்கும் கூட சேதுபதி மேல்நிலை பள்ளி இருக்குல்ல, சிமக்கல் தாண்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர்றப்ப பெரியார் பேருந்துலேருந்து வர்றப்ப இருக்கு இல்லையா திருமணம் உடனே, அங்கே யார் வேலை பார்த்தா? மகாகவி பாரதியார். மகாகவி பாரதியார் வேலை பார்த்த இடம். அந்த பள்ளிக்கூடத்தில் தான் இன்றைக்கி இந்த திருக்கல்யாணத்தன்னைக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு சமையல் வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. அங்கே போய் யார் வேலைன்னு சாப்பிட்லாம். இந்த பாரு அப்படியே கையப்படி நம்மளும் போய் 2 பேரும் சாப்பிட்டு வந்துடுவோம். சரியா? வாங்க வாங்க